இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. Factories Act 1948. This is the first act speaks about health, safety of employee. எம்ப்ளாயோட சேஃப்டி ஹெல்த் மெஷர்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுனா முதல் ஆக்ட் எதுன்னா அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 தான். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ அப்ளிகபிள், எந்த வருஷத்துல வந்து அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 1881. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 1948. இப்போ இருக்கிற ஆக்ட், ப்ரெசன்ட் ஆக்ட் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. 1881 முதல்ல ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வருது. அண்ட் தென் 1883 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு உமன் அண்ட் சில்ட்ரன், உமன் எம்ப்ளாயீஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க 1883. அண்ட் தென் 1948 ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. அந்த 1948 ஆக்ட் தான் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற 1948 ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி 1948 கொண்டு வரப்பட்ட ஃபேக்ட்ரி ஆக்ட் இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 1949. எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் 1949 நடைமுறைக்கு வருது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் சில விதமான டெஃபினேஷன் சொல்கிறாங்க. அடல்ட் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டட் 18 years ஆஃப் ஏஜ், இவங்கெல்லாம் அடல்ட். கம்ப்ளீட்டட் 18 years ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொன்னால் அடல்ட் அப்படிங்கிறாங்க. அடலசென்ட் அப்படின்னா என்னங்க, கம்ப்ளீட்டட் 15 years, நாட் 18 years. 15 வயசு முடிஞ்சிட்டாவே அவன் வந்து அடலசென்ட் அப்படிங்கிறாங்க. அடல்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டட் 18 years ஆஃப் ஏஜ், அடலசென்ட் கம்ப்ளீட்டட் 15 years ஆஃப் ஏஜ், சைல்டு நாட் கம்ப்ளீட்டட் 15 years ஆஃப் ஏஜ். சைல்டு அப்படின்னா என்ன மீனிங், 15 வயசு ஆகாதவெல்லாம் சைல்டு, அவ்வளோதான். ஓகேவா, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். எனி ப்ரிமிசஸ் இன்க்ளூடிங் பவுண்ட்ரி ஆர் வால், 10 or more worker involved in manufacturing process with the aid of power, 20 or more worker without aid of power. இது ஃபேக்ட்ரிக்கான டெஃபினேஷன் அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஃபேக்ட்ரின்னு என்னங்க, எனி ப்ரிமிசஸ் இன்க்ளூடிங் பவுண்ட்ரி ஆர் வால். ஒரு ஃபேக்ட்ரியை சுற்றி செவுர் இருக்கும், அதையும் சேர்த்து ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில். ஃபேக்ட்ரியோட டெஃபினேஷனில் 10க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்காங்கன்னு சொன்னால், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னால் அது ஃபேக்ட்ரி. வித் எய்ட் ஆஃப் பவர், பவர் மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி துணையோட 10க்கும் மேற்பட்ட நபர் ஒரு தொழிற்சாலையை வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது ஃபேக்ட்ரி. 20க்கும் மேற்பட்ட நபர் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி வேலை பார்க்குறாங்கன்னா அதுவும் ஃபேக்ட்ரி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரியை பற்றி அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். இன்க்ளூடிங் வால் அப்படிங்கிறான், சுற்றுப்புற சுவரும் சேரும் ஃபேக்ட்ரியில் அப்படிங்கிறான். சரி, ஆக்குப்பயர் அப்படின்னா யாருங்க, ஆக்குப்பயர்னு வேர்டை யூஸ் பண்ணுவான் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில். ஆக்குப்பயர்னா யார், எனி பர்சன் ஹேவிங் அல்டிமேட் கண்ட்ரோல் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இந்த கம்பெனியோட முழு கட்டுப்பாடும் அந்த நபர் கையில் இருக்கா, அந்த பர்சனுக்கு பேர் யார், ஆக்குப்பையர். அது மோர் தென் 1 பர்சனாக கூட இருக்கலாம், 2 பேர்கிட்ட கூட அந்த பவர் இருக்கலாம். எனி பர்சன் ஹேவிங் அல்டிமேட் கண்ட்ரோல் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அவர் பேர் தான் என்னது, ஆக்குப்பையர். அண்ட் தென் இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் எமர்ஜென்சி த ஸ்டேட் கவர்மெண்ட் exempt any further description from all or any provisions of the act. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா ஃபேக்ட்ரியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட முடியுமா ஒரு தொழிலை அல்லது ஒரு தொழிற்சாலையை அப்படின்னா நிச்சயமாக முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி மீன்ஸ் ஒரு நிலநடுக்கம், கோவிட் பேண்டமிக், ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலை, அந்த நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா இது ஃபேக்ட்ரி இல்லைங்க அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அந்த பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் பவர் டு மேக் ரூல்ஸ் ரிலேட்டட் டு அப்ரூவல், லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ரி. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேறு என்ன அதிகாரம் இருக்கிறது, லைசன்ஸ் கொடுக்க அதிகாரம், அப்ரூவல் கொடுக்க அதிகாரம்,
ஃபேக்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அது யாருக்கு அதிகாரம் கொடுக்குறது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்ட்ரி தொடங்கணும் அப்படின்னா லைசன்ஸ் கொடுக்குறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது, அப்ரூவல் கொடுக்குறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் இருக்குது, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. தென் ஒரு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் ஆக்குப்பையர் ஷால் சென்ட் த ரிட்டன் நோட்டீஸ் டு த சீஃப் இன்ஸ்பெக்டர் கண்டெய்னிங் த பர்டிகுலர்ஸ் வித்தின் 30 days. ஒரு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொன்னால் 30 நாளுக்குள்ளே ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னா சீஃப் இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 ரிட்டன் நோட்டீஸ் யாருக்கு கொடுக்கணும்? டு சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வித்தின் 30 days அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு வேலை 30 நாளுக்குள்ளே அப்ரூவல் கிடச்சிட்டா பரவாயில்ல, கொடுக்கல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, ஸ்டேட் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ரூவல் கொடுக்கல, எதுவுமே சொல்லாமல் பேசாமல் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அப்ரூவல் இன் கேஸ் கவர்மெண்ட் நாட் கம்யூனிகேட்டட் வித்தின் 3 months 3 மாதம் டைம், 3 மாதம் வரைக்கும் கவர்மெண்ட் பேசாமே இருக்குது, அப்ரூவலை பற்றி எந்த விதமான வாயே திறக்கலை, கொடுத்த அப்ளிகேஷன் கொடுத்தபடியே இருக்குது, கொடுத்த நோட்டீஸ் கொடுத்தபடியே இருக்குதுன்னு சொன்னால் we have to wait for 3 months and then ஸ்டேட் கவர்மெண்ட்டை போய் அப்பீல் போகலாம் வித்தின் 30 days. அந்த பீரியட் 3 மாதம் முடிஞ்சிருதா, அதுக்கப்புறம் 30 நாளுக்குள்ளே அப்பீல் போகணும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 3 months. அப்ரூவலுக்காக 3 மாதம் நீ வெயிட் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக 3 மாதம் வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணி பதில் வரல, எந்த பதிலுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்பீல் போகலாம் வித்தின் 30 days. வித்தின் 30 days. இப்போ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் யார் அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படிங்கிற டவுட் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் மீன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ரயில்வே, ஆயில் ஃபீல்டு, இதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அதர் தென் தட் அதுக்கு மற்றதுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வரும். ஓகே, புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் யார் அப்படிங்கிறது. சரி, வென்எவர் நியூ மேனேஜர் இஸ் அப்பாயிண்டட் the notice sent by the occupier to chief inspector within 7 days. அந்த ஃபேக்ட்ரிக்கு புது மேனேஜர் ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த புது மேனேஜரோட பர்டிகுலர்ஸை யாருக்கு அனுப்பணும்? சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்க்கு அனுப்பணும் ஆக்குப்பையர் வித்தின் 7 days. அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணதுலேருந்து 7 நாள் கணக்கு. 7 நாள் கணக்குக்குள்ளே என்ன பண்ணணும்? இந்த தகவலை சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்க்கு சொல்லணும். சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் த இன்ஸ்பெக்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் அப்பாயிண்ட் குவாலிஃபைடு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அது சர்டிஃபைடு சர்ஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் சேர்த்து சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் அப்பாயின்ட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான், சர்டிஃபைடு சர்ஜன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் யார்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான். பின்னாடி அடலசன்ட் படிப்போம், 15 இயர்ஸுக்கு மேலே இருக்காங்களா, அடல்ட் ஆகிட்டாங்களா அந்த நபர் அப்படின்னா அந்த ஃபிட் சர்டிஃபிகேட் யார் கொடுப்பானா? சர்டிஃபைடு சர்ஜன் தான் கொடுக்கணும். சர்டிஃபைடு சர்ஜன் கொடுத்தா தான் ஹீ இஸ் ஃபிட் ஃபார் ஜாப். அந்த பையனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அடல்ட்டாக இப்போ அப்படின்னு அந்த சர்டிஃபை பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது? சர்டிஃபைடு ஆஃபீஸருக்கு தான் அந்த பவர் இருக்குது. ஓகேவா? சர்டிஃபைடு சர்ஜனுக்கு தான் அந்த பவர் இருக்குது. ஆஃபீஸர்ன்ட்ட சர்டிஃபைடு சர்ஜன். ஓகே. அண்ட் தென் கூல் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணும். எப்போ அப்படின்னு சொன்னால் 250க்கு மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்க ஒரு ஃபேக்ட்ரியில் அப்படின்னு சொன்னால் வாட்டர் ப்ரொவிஷன் இதில் வருது, ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதில் கூலிங் வாட்டர். இப்போ 250க்கு மேற்பட்ட ஒர்க்கர் வேலை பார்க்குறாங்கன்னா கூலிங் வாட்டர். பெரும்பாலும் கூலிங் வாட்டர்லாம் இதெல்லாம் ஆக்ட்லாம் சொல்கிறோம், அங்கே கூலிங் வாட்டரே வராது, பழைய ஃபில்டராக இருக்கும், பழைய ஃபில்டரை ஜோடி ஒப்பேற்றிட்டு இருப்பாங்க. சரியா? ஆனால் ஆக்டில் இப்படிலாம் இருக்குது. சரி, இப்போ கிட்டத்தட்ட செக்ஷன் 1 30 வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ முக்கியமான ப்ரொவிஷன்ஸ், அதாவது செக்ஷன் 40 நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. இதில் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் 1 30 வரைக்கும் உள்ள அந்த முக்கியமான ப்ரொவிஷன்ஸை பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 40B சேஃப்டி ஆஃபீஸர். சேஃப்டி ஆஃபீஸரை பற்றி பேசுகிறது செக்ஷன் 40B. சேஃப்டி ஆஃபீஸர் 1000க்கு மேற்பட்ட
தொழிலாளர்கள் ஒரு தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சேஃப்டி ஆஃபீஸர் இஸ் மேண்டேட்ரி கம்பல்சரி அண்டர் செக்ஷன் 40B கேபிட்டல் பி 40 கேபிட்டல் பி சேஃப்டி ஆஃபீஸர் இஸ் கம்பல்சரி எப்போ 1000 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ். அண்ட் தென் செக்ஷன் 49 வெல்ஃபேர் ஆஃபீஸர். இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது காரணம் சேஃப்டி ஆஃபீஸரும் வெல்ஃபேர் ஆஃபீஸரும் சேர்த்து 4 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து சேர்த்து சொல்கிறேன். செக்ஷன் 49 வெல்ஃபேர் ஆஃபீஸர். 500க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு தொழிற்சாலை வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இஸ் மேண்டேட்ரி. வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். சேஃப்டி ஆஃபீஸர்னால் 1000க்கு மேலே, வெல்ஃபேர் ஆஃபீஸர்னால் 500க்கும் மேலே. வெல்ஃபேர் ஆஃபீஸரை சொல்கிற செக்ஷன் 49. சேஃப்டி ஆஃபீஸர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னா கேட்குறதுக்கு 4 மார்க்கில் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? வெல்ஃபேர் ஆஃபீஸில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்தால் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு கேஸ் இருக்குது. என்ன கேஸ்னா, எம்ப்ளாயீஸ் நார்த்தன் அசோசியேஷன் விசஸ் செக்ரட்டரி ஆஃப் லேபர். எம்ப்ளாயீஸ் நார்த்தன் அசோசியேஷன் வர்சஸ் செக்ரட்டரி ஆஃப் லேபர். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுகர் ஃபேக்ட்ரி இஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் எ ஃபேக்ட்ரி. சுகர் ஃபேக்ட்ரியும் ஃபேக்ட்ரி தான். சுகர் ஃபேக்ட்ரியில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்களா, அதுவும் ஃபேக்ட்ரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸில். ஓகேவா? அது நம்ம வெல்ஃபேர் ஆஃபீஸர் சேஃப்டி ஆஃபீஸர் தனியாக நம்ம வீடியோ பார்க்கும்போது ப்ரீஃபாக பார்ப்போம். செக்ஷன் 49 வெல்ஃபேர் ஆஃபீஸர். அண்ட் தென் செக்ஷன் 45 ஃபர்ஸ்ட் எய்டு ஃபெசிலிட்டி ஃபார் 150 ஆர் மோர் ஒர்க்கர். 150க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலை இருக்காங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் எய்டு ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 45 சொல்லுது. செக்ஷன் 45 செக்ஷன் 45 ஃபஸ்ட் எய்டு ஃபெசிலிட்டியை பற்றி பேசுது. 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒரு தொழிற்சாலைகளை பார்க்கும்போது. அண்ட் தென் செக்ஷன் 45 சப் கிளாஸ் 4 ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி மோர் தென் 500 ஒர்க்கர். 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலை வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் இஸ் மேண்டேட்ரி, ஆம்புலன்ஸ் கம்பல்சரி. சரியா? இப்போல்லாம் வச்சுருக்காங்க, ஆம்புலன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு கேட்கக்கூடாது, இல்லாமல் கூட இருக்கலாம். அவன் வண்டியில் வேணாச்சும் வண்டியை டாடா ஏஸில் தூக்கி போட்டு கொண்டு போவாங்க. ஆனால் ஆக்டில் இப்படி இருக்குது. சரியா? செக்ஷன் 45 சப் கிளாஸ் 4 ஆம்புலன்ஸ் மோர் தென் 500 ஒர்க்கர். அண்ட் தென் செக்ஷன் 46 கேன்டீன் ஃபெசிலிட்டி ஃபார் மோர் தென் 250 ஒர்க்கர். 250க்கு மேற்பட்ட தொழிற்சாலை வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் கேன்டீன் கண்டிப்பாக இருக்கணும். 46 மோஸ்ட் ப்ராபபிளி கேன்டீன் எல்லா ஃபேக்ட்ரிஸ்லேயுமே இருக்கும். செக்ஷன் 46 கேன்டீன். செக்ஷன் 46 கேன்டீன். செக்ஷன் 46. செக்ஷன் 47 ஷெல்டர். செக்ஷன் 47 ஷெல்டர். லஞ்ச் ரூம் இருக்கணும், ரெஸ்ட் ரூம் இருக்கணும் ஃபார் மோர் தென் 150 ஒர்க்கர்ஸ். அதை பற்றி பேசுகிறது என்னது செக்ஷன் 47. இந்த செக்ஷன் 46 பொறுத்த வரைக்கும் 6 ரூபா கொடுத்தா வடை கொடுப்பாங்க அப்படின்னு கேன்டீன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 47 பொறுத்த வரைக்கும் 747 தோனி நம்பர். ஷெல்டர் அப்படின்னா அவர் தலைமைக்கு கீழே தான் நம்ம வந்து இந்திய அணியை வந்து காப்பாற்றிட்டு இருந்தார் ரொம்ப காலம் தோனி. நம்பர் 7 ஷெல்டர். ஒரு வீடு மாதிரி வச்சு நம்மளெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். இந்தியன் டீமே அவர் தான் காப்பாற்றினார் ஒரு ஷெல்டர் கீழே அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேன். ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக நான் விட்றதுக்காக சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி அதை வந்து ஹிண்ட் வச்சா பிடிக்குமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. சரி. 47 ஷெல்டர்ஸ், ரெஸ்ட் ரூம் அண்ட் லஞ்ச் ரூம்ஸ் மோர் தென் 150 ஒர்க். செக்ஷன் 48 கிரச் மோர் தென் 30 உமன் ஒர்க்கர்ஸ். 30க்கு மேற்பட்ட உமன் ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் கிரச்சு கம்பல்சரி. குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க குழந்தைகள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும், வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது, எங்கே கொண்டு விடுறது, அதுக்கான ஃபெசிலிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். 48 கிரச். 8 வயசு பிள்ளைய எங்கேயும் கொண்டு விட முடியாது அப்படின்னு வச்சு. 8 வயசு பிள்ளைய தனியாக விட முடியாது. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அண்ட் தென் செக்ஷன் 41A. செக்ஷன் 41A Constitution of Site Appraisal Committee by State Government consisting of 14 members. சைட் அப்ரைசல் கமிட்டியை பற்றி பேசுகிறது செக்ஷன் 41A. அதில் 14 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சேர்மன் யாருன்னா சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்டேட், அவர் தான் சேர்மனாக இருப்பார்.
14 மெம்பர் இருப்பாங்க, அதை நான் வச்சுக்கோங்க. சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்டேட் தான் இதுக்கு சேர்மன். செக்ஷன் 41A அப்ரைசல் கமிட்டியை பற்றி பேசுது. அப்ரைசல் கமிட்டி. செக்ஷன் 41B ஆக்குப்பையர் ஆஃப் எவ்ரி ஃபேக்ட்ரி இன்வால்விங் ஏ ஹசார்டஸ் ப்ராசஸ் ஷால் டிஸ்க்ளோஸ் பீரியட் ஆஃப் 30 days. ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸில் ஈடுபட்டிருக்கு அந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பர்டிகுலர்ஸை சொல்லணும் இன்ஸ்பெக்டருக்கு, சீஃப் இன்ஸ்பெக்டருக்கு அதுக்கு தகவலை கொடுக்கணும். 30 நாளுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஹசார்டஸ் ப்ராசஸ் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது த்ரெட் இருக்குது, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கொடுப்போம். ஹசார்டஸ் ப்ராசஸை டிஃபைன் பண்ணுற செக்ஷன் 2 சப்கிளாஸ் சிபி. செக்ஷன் 2 சப்கிளாஸ் சிபி. சரியா? 41B hazardous process 41B capital B. And then section 41D. Central government appoint inquiry committee consist of chairman and other 2 members. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது, ஒரு இன்கொயரி கமிட்டியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். 2 மெம்பர்ஸும் ஒரு சேர்மன் இருப்பாங்க அந்த கமிட்டியில் அப்படின்னு சொல்கிறது செக்ஷன் 41D. செக்ஷன் 41D எதை சொல்லுது? என்கொயரி கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரம் இருக்குது. அப்படி அதிகாரம் இருக்கிற பட்சத்தில் ஒரு சேர்மன் 2 மெம்பர் இருப்பாங்க. அண்ட் தென் செக்ஷன் 41E எமர்ஜென்சி ஸ்டாண்டர்ட்ஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். எமர்ஜென்சி ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான பவர் இருக்குது. அண்டர் 41E மே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அண்டர் லேபர் இன்ஸ்டியூட்ஸ். எமர்ஜென்சி ஸ்டாண்டர்ட்ஸ் செக்ஷன் 41E. அண்ட் தென் செக்ஷன் 41F மேக்ஸிமம் பர்மிஷபிள் threshold limit of exposure of chemical and toxic substance in any factory indicated in the second schedule. செகண்ட் ஷெடியூலில் என்னென்னலாம் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ லிமிட்டில் யூஸ் பண்ணலாம், கெமிக்கல் என்னென்னலாம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அது எவ்வளோ தூரம் அதுக்கு லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதை தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் த்ரெஷ்ஹோல்டு லிமிட் அப்படிங்கிறான். எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஷெடியூல் 2ல் சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறான். செக்ஷன் 41F. செக்ஷன் 41F 41F ஃபியர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 41F வந்து ஃபியர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 41F ஏன்னா நம்ம அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு பயம், அது ஒரு அளவுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேன். அண்ட் தென் செக்ஷன் 41G ஆக்குப்பையர் செட் ஆஃப் ஏ சேஃப்டி கமிட்டி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். 250 ஒர்க்கர்ஸ் ஆர் மோர். 250க்கு மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் சேஃப்டி கமிட்டி இஸ் கம்பல்சரி அண்டர் செக்ஷன் 41G. இந்த சேஃப்டி கமிட்டியை யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட சேஃப்டி ஆஃபீஸர் தான் அதை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், சூப்பர்வைஸ் பண்ணுவார். எல்லாமே சேஃப்டி ஆஃபீஸரோட வேலை தான். அண்டர் செக்ஷன் 41G சேஃப்டி கமிட்டி. அண்ட் தென் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி அடல்ட் ஒர்க்கர்ஸ் இப்போ பேசுகிறாங்க. செக்ஷன் 52லேருந்து 59. செக்ஷன் 52 to 59 அடல்ட் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கணும் அடல்ட் ஒர்க்கர்ஸுக்கு செக்ஷன் 52 to 59. மேக்ஸிமம் 48 hours in a week and 9 hours in a day. ரெஸ்ட் இன்டர்வல் ½ an hour. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் ஒரு வீக்கில் அப்படின்னா 48 மணி நேரம் நம்மளோட ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கணும். 1 டேயில் 9 hours இருக்கணும். அதுக்கு ரெஸ்ட் இன்டர்வல் ½ an hour, அரை மணி நேரம் ரெஸ்ட் இன்டர்வல் இருக்கும். 48 hours in a week, 9 hours in a day, ½ an hour ரெஸ்ட் இன்டர்வல். இதை நான் வச்சுக்கேன். சரி, அடுத்தது இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவு தரலை. ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஒரு டே வந்து என்ன பண்ணணும், லீவு தரணும், காம்பன்சேட்ரி ஆஃப் தரணும். அப்படி தரலை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒர்க் பண்ணுறாரு, ஓவர் டைம்னு வச்சுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணும்போது அடுத்து வர 3 நாட்கள் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாளுக்குள்ளே ஒரு நாள் கண்டிப்பாக லீவு தரணும். அவருக்கு காம்பன்சேட்ரி ஆஃப் கண்டிப்பாக தரணும். இந்த 3 நாளில் கன்சிக்யூட்டிவ் 3 days, சண்டேவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வருது கன்சிக்யூட்டிவ் டேஸ், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. இந்த 3 நாளுக்குள்ளே என்ன பண்ணணும், ஆக்குப்பையர் ஒரு நாள் கண்டிப்பாக லீவு தரணும். இது நீங்கள் நான் வச்சுக்கணும். அண்ட் தென் ½ an hour
இன்டர்வல் ஆஃப்டர் கண்டினியூஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் 5 hours. 5 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஒர்க்கர் அப்படின்னு சொன்னால் ½ an hour இன்டர்வல் கண்டிப்பாக தரணும். ½ an hour இன்டர்வல் கண்டிப்பாக தரணும். அந்த ஸ்ப்ரெட் ஓவர் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்குது. ஸ்ப்ரெட் ஓவர் பீரியட்னா என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்வல் அண்ட் டே ஆஃப் ஒர்க் ஷுட் நாட் பி மோர் தென் 10.5 hours in a day, இன்க்ளூடிங் ரெஸ்ட் இன்டர்வல் பிரேக். ஸ்ப்ரெட் ஓவர் பீரியட்னு ஒரு பீரியட் சொல்கிறாங்க. எவ்வளோ மணி நேரம் ஒரு ஒர்க்கர் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கலாம்? 10.5 மணி நேரம் கணக்கு. அதில் இன்டர்வலு பிரேக்கு எல்லாமே சேர்த்து அப்படிங்கிறாங்க. ஓவர் டைம் வேஜஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்டைட்டில் அட் த ரேட் ஆஃப் டுவைஸ் இஸ் ஆர்டினரி ரேட் ஆஃப் வேஜ். ஆர்டினரி ரேட் ஆஃப் வேஜ்னு ஒரு வேஜ் இருக்குங்களா, ஒரு நாளைக்கு இவ்வளோ வேஜ் அப்படின்னு இருந்தால் அவன் ஓவர் டைம் பார்த்தா டுவைஸ் த அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த ஓவர் டைம் வேஜில் போனஸ் சேராது. ஓவர் டைம் வேஜஸில் போனஸ் சேராது. ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளி எவ்வளோ தினக்கூலி வாங்குறானோ, வேஜ் வாங்குறானோ, அந்த வேஜ்லேருந்து டபுள் மடங்கு கொடுங்க. அதான் ஓவர் டைம் வேஜ். And then section 60, restriction on double employment. Section 60, restriction on double employment. Section 66, important section. Women employee working hours 6 AM to 7 PM. ஒரு பெண் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க, ஒரு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க அப்படி இருந்தாலும் சரி, பொதுவாக பெண்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் தான் வச்சுருக்கணும். அதனால தான் பெரும்பாலும் பெண்களுக்கு தொழிற்சாலைகளில் நைட் ஷிஃப்ட் போட மாட்டாங்க. அந்த மேல் ஒர்க்கர்ஸ் தான் அதிகமாக என்கேஜ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் செக்ஷன் 67. அடுத்தது நோ சைல்டு ஹூ ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் 14 years ஆஃப் ஏஜ். அது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ 14 வயசுக்கு கீழே உள்ள பையன் அவனை வேலை பார்க்குறதுக்கு என்கேஜ் பண்ணக்கூடாது ஃபேக்ட்ரியில். சைல்டு லேபர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரியா? செக்ஷன் 68, சைல்டு கம்ப்ளீட்டட் 14 years அடலசன்ட் அப்படின்னு சொன்னால் அவன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். யார்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சர்டிஃபைடு சர்ஜன் அவர் இருக்கார், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். இந்த பையனுக்கு 14 வயசுக்கு மேலே 15 years அப்படின்னு வாங்கிட்டு வரணும். இல்லை அந்த பையன் அடல்ட்டு அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 years ஆகிடுச்சு, அந்த பையனுக்கு 18 வயசு அப்படின்னு சொன்னால் அதையும் சர்டிஃபை பண்ணணும். யார்? சர்டிஃபைடு சர்ஜன் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட். செக்ஷன் 68 படி. ஏன்னா குழந்தை தொழிலாளர் முறையை உழைக்கிறதுக்காக தான். இல்லைன்னா இஷ்டத்துக்கு வேலை பார்த்தோன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லை இஷ்டத்துக்கு வேலை விட்டுருவாங்க. 10 வயசு பிள்ளைகள்லாம் கொண்டு போய் தொழிற்சாலை விட்டுருவாங்க படிக்க வைக்காமல். அதுக்காக தான். சரியா? அண்ட் தென் செக்ஷன் 70. செக்ஷன் 70ல் என்ன சொல்கிறாங்க? An adolescent who has been granted a certificate of fitness to work in a factory, certificate of fitness by a certified surgeon is needed. அதான் செக்ஷன் 70 திருப்பி சொல்லுது. அப்படி நீ அடலசென்ட்னு முடிவு பண்ணிட்டா நீ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டாக்டர் வாங்கிட்டு வரணும்ப்பா, சர்டிஃபிகேட் சர்ஜன்ட் வாங்கிட்டு வாப்பா. செக்ஷன் 70. சரியா? இது செக்ஷன் 70 வரைக்கும் பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ செக்ஷன் 1லேருந்து 30 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி லாவை ஃபாலோ பண்ணுங்கள்.